தமிழக அரசால் வழங்கப்பட்ட எனது வீட்டை காணவில்லை என புகார். எனது வீட்டிற்கு பணத்தை பெற்று யார் கட்டியிருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள சிறுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் சார்பில் வீடு வழங்கப்பட்டது. அரசின் சார்பில் வழங்கப்பட்ட வீட்டிற்கு முதல் தவணை பணம் மற்றும் 40 மூட்டை சிமெண்ட், வீடு கட்ட தேவையான கம்பிகள் அனைத்தும் கொடுத்தனர். அதன் பின்னர் தானே புயலின் காரணமாக வீட்டின் தரைத்தளம் அமைத்ததோடு பிறகு பணம் ஒதுக்கப்படாததால் வீடு கட்ட முடியவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர் கூறியுள்ளார். மேலும் தனது பெயரில் உள்ள வீட்டிற்கு மீதமுள்ள 2 தொகைகளையும் தனது வங்கிக் கணக்கில் செலுத்தியது போல பணத்தை ஏமாற்றி எடுத்துள்ளனர். 50 ஆண்டுகளாக திமுக கட்சியின் உறுப்பினராக செயல்பட்டு வரும் இவரின் வீட்டின் பணத்தையே நூதன முறையில் கொள்ளையடித்ததாகவும், கட்டப்படாத வீட்டிற்கு எப்படி நிதி வழங்கப்பட்டது எனவும், அப்படி எனில் எனது வீட்டை கண்டுபிடித்து தர வேண்டும் என வடிவேல் பட பாணியில் கிணறு வெட்டிய ரசீது உள்ளது, ஆனால் கிணறுதான் இல்லை என்பது போல மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து திமுக மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயனிடம் தெரிவித்த நிலையில் மனு அளியுங்கள் என கூறியதாகவும், அவரின் சொல்லுக்கு இணங்க மனு அளித்தும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டிய திமுக நிர்வாகி, வீட்டை கண்டுபிடித்து தர வேண்டும், இல்லையெனில் தேர்தல் நேரத்தில் வீட்டில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பேன் என கோரிக்கை விடுத்துச் சென்றார்.